சொன்னார்களே, அது எங்கும் செல்லவில்லை, எங்கும் செல்லவில்லை. எவனவன் வீரன், எவனவன் புரட்சிக்காரன், எவனவன் சிந்திக்கிறான், எவனவன் மொழி இனம் நிலம் வளம் என்று பேசுகிறான், அவன் எல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, பிரிவினவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறார். இந்த நிலத்திலே தாத்தா கலியபெருமான், இந்த நிலத்திலே அண்ணன் தமிழரசன் அவர்கள், இந்த நிலத்திலே ஐயா வீரப்பன் அவர்கள், அந்த நிலத்திலே நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள், இப்போது இந்த நிலத்திலே உங்கள் முன்னால் நிற்கிற நான் பயங்கரவாதி, பிரிவினைவாதி, செப்பரேட்டிஸ்ட், சாவனிஸ்ட் எல்லா பணியும் செய்யும். மொழி இனம் என்றாலே பிரிவினைவாதம். இதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை விட, தாமஸ் ஆல்வா எடிசனை விட பெரிய கண்டுபிடிப்பு. அடிப்படையை அன்பு தம்பிதங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். சாதி மதம் எப்போது வந்தது? இப்போது. இப்போது முதலில் புத்தன் வந்தார், பிறகு இயேசு, பிறகு நபிகள். பெரும்பான்மையாக எல்லா மக்களாலும் போற்றப்படுகிற சமயங்கள் இதுதான். இந்து என்பது தனித்த மதம் அல்ல, சமயம் அல்ல, பல சமயங்களின் கூட்டு. நாம் சைவர்கள், சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள். வெறும் சைவர்கள் அல்ல, வீர சைவர்கள். மாயோனை வழிபடுகிற பெருமாளை, திருமாலை வழிபடுகிற வைணவர்கள், புத்தனை வழிபடுகிற பௌத்தர்கள், இப்படி சீக்கியர்கள், சமணர்கள், இப்படி பல சமயங்களின் ஒருங்கிணைப்பு தான் இந்து என்கிற சமயம். இவையெல்லாம் தோன்றியது எப்போது? இப்போது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயே என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் அதான், இடை வந்தது. ஆனால் நீயா நாயா 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள். முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பில் இருந்து முதலில் தோன்றியது மொழி. அது ஏன் முதல் மொழி தமிழ்? ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற மனிதன் உழைத்துக் கொண்டு அங்கிருந்து இருக்கிற மக்களை அவர்களை கூப்பிட என்று அழைத்தார். அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்றும் ஆதிகளில் காடுகளில் மனிதன் வாழ்கிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கிறது. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்பட்டது. அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது. உலகெங்கிலும் அரசியல் மொழி இன அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது காரணம் மதமல்ல. என்னுடன் பிறந்தார்களே, மொழி. நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இங்கிலாந்திலிருந்து ஸ்காட்லாந்து தனிநாடுகளுக்கு காரணம் என்ன? அவன் இங்கிலீஷ். மதம் ஒன்றுதான். மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது மதம். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்தது மொழி. மொழி வழியேதான் தேசிய இனங்கள் நிலங்கள். தேசிய இனங்கள் நிலங்கள். அன்பு தம்பி தங்கைகளை, அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, மொழி இல்லாத இனமே, இனமில்லாத நிலம் உண்டா? நிலமில்லாத அரசியல் உண்டா? அரசியல் இல்லாத ஆட்சி உண்டா? அதிகாரம் உண்டா? இல்லை. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து எதை பற்றியாவது, மொழி சிதைந்து அழிந்தது அதை பற்றி, இனம் சிதைந்து அழிகிறது அதை பற்றி,
நிலம் வளம் களவு போகிறது. அதை பற்றி எதை பற்றியும் சிந்திக்காத அதிகாரம். இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவர் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை? பிறகு இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் யாருக்கானவை? ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை? ஏன்? காந்தியை மறந்து விட்டார்கள், சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட்டார்கள், நம் தலைவன் ஏமாத்தார். ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் 13 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன். இவர்கள் யாருக்கானவர்கள்? அவருடைய எதிர்கால தலைவரை, வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார். எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள்? எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள், மறைப்பீர்கள்? முன்னைக்கு 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 பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம். இதை கவனத்தில் வையுங்கள். என் தம்பி தங்கிகள், அண்ணன் பழனிபாபா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழர்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவை கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். ஹன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான். நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவ்வளவுதான், முடிந்து விட்டது என்பார்கள். அது ஆவார்கள், இதாவார்கள். எந்த தேர்தலில் நான் வளர்வேன், நான் அதிக வாக்கு வாங்குவேன், எந்த தேர்தலில் நீ சொல்லியிருக்க? என் தம்பி தங்கைகளுக்கு ஒன்றை சொல்வேன், நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்கு, அதில் நம் லட்சியத்தை மரமாக்கு. நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல்லு, அதில் பிழை கண்டுபிடி, இது தேவையா தேவையில்லையா என்று சொல். எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும், அது தெரியுமா தெரியாதா? என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருப்பது ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா? 32 ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று புதைத்து விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள். யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியதுண்டா? இந்த கருத்தாக்கிகள் ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது? கேரளாவிலும் கடற்கரை இருக்கு, ஆந்திராவிலும் கடற்கரை இருக்கு, அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது? எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்றின் ஆய்வு வந்தது? கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது, அங்கே மீத்தேன் எடுக்கலாமே. தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள், கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறதை அங்கே எடுக்கலாமே. ஏன் என்னுடைய மதுரையிலே மேலில் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்ட வருகிறாயே? ஏன் ஏன் கேட்பாரட்டு கிடக்கிறது. தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது. ஆட்சியிலே இருப்பார்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. இங்கே கூடி நிற்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே. அரிசி ஏற்றி இறக்குனதில் 1900 கோடி, அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே. அதானி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்? இந்த கேள்வி எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே.
நாக்கு சுலுக்கிக்கிறதா இல்ல இல்ல எப்படி? அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள். அறிவார்ந்த பெருமக்களே, போரிலே வென்றவனுக்கு வரலாறு, தோற்றவனுக்கு வரலாறு, வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை. இவர் நன்றாக விமர்சிப்பார், இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை. வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு. ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது, கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. காலையில கிளம்பி கட்டிச்சோரை கட்டிட்டு யார் கூப்பிடுறா, யாரை பற்றி பேசணும், எவ்வளோ 2000 3000 அவ்வளோதான் சீமான், அவ்வளோ போயிடுவார், இவ்வளோ முடிஞ்சிருவார், வந்துடுவார். பாராளுமன்ற தேர்தலில் 2 விழுக்காடு வாங்குவாரோ, 3 விழுக்காடு வாங்குவாரோ, 4 விழுக்காடு வாங்குவாரோ. உடுக்கடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் 8.22 வாங்கி தனித்து அங்கே ஆரம்பித்த கட்சியா. இப்ப அவ்வளவுதான், இவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு. தமிழ் தேசிய இனம் எழுச்சி விட்டு அரசியல் வலிமை பெற்று வரக்கூடாது. பெற்றுவிடக்கூடாது. ஏன்? என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் குளம், என் மக்கள், அவர்கள் கல்வி, அவர்கள் மருத்துவம், அவர்கள் வேலைவாய்ப்பு, இங்கே தொழில் வளர்ச்சி, பெண்ணி உரிமை, இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகள் பேசுவார். வள வேட்டைக்கு வருகிற இந்த வெளிநாய்களுக்கு அது இடையுண்டு. கூட்டணி நிறுவனங்களுக்கு அது சிக்கல். எவனவன் தேசிய உரிமைக்கு நின்றிருக்கிறானோ, மம்மர் கடாவி, அதிபர் முபாரக் கொல்லப்படுவார், சதாம் ஹுசேன் எல்லாரும் கொல்லப்படுவார். ஏன்? என்னை வளங்களின் வேட்டை. தலைவர் என்ன கேட்டார்? விடுதலை. எல்லாரையும் போது சேர்ந்து கொசாவா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள், தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள். நேரு சொல்கிறார், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்கிறார், உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, விடுதலைக்கு போராடுகிறதோ, அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கின்றது. அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது. கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும். அந்த இந்திரா காந்தி அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது. பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்துட்டார். மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே. எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்காது இந்திய இந்த நாட்டின் குடிமக்கள் என் மீனவர் சொந்தங்களில் ஒருவரை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கேள்வி இல்லை. இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பு என்ற குலதெய்வமாக, காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேலே பிரபாகரன் அவர்கள் என்றார். அங்கே சிங்களன் ராணுவ வளர்த்து வலிமையை கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நம்மளை அழைத்து நம் தாய் நிலத்தை அபகரித்து விரட்டி அன்னை நிலைத்தை விட்டு அகதியாக இடம்பெயர்ந்து இன்னொரு தாயினம் தமிழகம் இருக்கிறது என்று வந்தோம். நிலை என்ன? வந்தவரை நாம் வசதியாக வாழ வைத்த நாம் சொந்தவரை அகதியாக வாழ வைத்தோம். இங்க என்ன பிரச்சனை? அதேதான். ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை இடிக்கிறார்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவரும் ஆக்கிரமித்து வீடு கட்டி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை, அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள், இடிக்கிறீர்கள். அப்போது ஆட்சி
அதை வீட்டு மனையாக போட்டு வித்தவனே அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன், எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன், குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன், அவனுக்கு குடும்ப அட்டை, வாக்கு செலுத்துகிற உரிமை இதையெல்லாம் கொடுத்தவன் எவன், 60 ஆண்டுகளாக அவனுக்கு வீட்டு வரி வசூலித்தவன் எவன், அவனுக்கு நடந்து செல்ல கடந்து செல்ல பாதை கொண்டு கொடுத்தவன் எவன், யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்வடைகளை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தமிழர்கள் புரிந்து கொள்ளும். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீகக்குடி ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டிவிட்டார். புறநகருக்கு புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார். அப்போதெல்லாம் இருந்து போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடு உரிமையோடு உணர்த்தப்படும். அந்த வழி எனக்கு இப்போ நீரின்றி அமையாத உணர் என்று பாடிகள் மருத்துவர் போட்டனே நீரினை தடுத்து விட்டாங்க. ஏரியாவுக்கு தெரியுமா? லேக் ஏரி. லேக் எங்கே என்று கேட்டால் அங்கிட்டு போயிடலாம். நீதிமன்றங்கள் ஏரி குடங்களை கொடுத்து விட்டாங்க. திருவள்ளூரில் நீதிமன்றம் தெரியும். நான் வழக்கு போயிருக்கிறேன். நான் போராட நீதிமன்றம் எங்கே இருக்கிறது? எல்லா நீதிமன்றத்திலும் மதுரை நீதிமன்றம் எங்க இருக்கு? மதுரை உயர் நீதிமன்றத்திலே எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரி பட்டிக்கரையிலே இருக்கிற அந்த ஏரியை சதுப்புநில ஏரியை குப்பையில் கொட்டி மூடியது ஐயா கருணாநிதி அம்மையா ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பைகளாக்கிய இதை யாராவது பேசுவார்கள்? கருத்தாக்கிய விமர்சகர் யாரு? ரஞ்சிதா. எல்லாம் அவர்கள் வேலை. கூட யாரையும் ஒரு விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடு. நம்பி இருப்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. உனக்கு வாக்கு செலுத்திய 36 லட்சம் மக்களை நீ இணைத்துக் கொண்டு உண்மையின் இந்த மாவீர நாளில் இருக்க வேண்டியது. உன்னை மனதில் வைத்துக் கொள். நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை. அவர்கள் சேர்த்து போராடுவது நாம் அப்படிப்பட்ட போராளிகள் இந்த நிலத்திலே இருந்தார். அதில் ஒருவன் தான் நம்முடைய அண்ணன் பழனிவாளன்.